ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்கள் ராஜேஷ். இன்னைக்கு வந்து பிக் பாஸ் டே 84வது நாளோட எபிசோட் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் பார்த்திங்க அப்படின்னா விஜய் சேதுபதி வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நியூ இயர் ரெசல்யூஷன் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும்ல, இதை தான் பண்ண போகிறோம், இப்படிலாம் இருக்க போகிறோம் கேம்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு நியூ இயர் ரெசல்யூஷன் இருக்கும்ல அப்படின்னு இருப்பாங்க. ஹவுஸ்மேட்டுமே ஆமாம் இருக்குது அப்படின்னு இருப்பாங்க. பட் வந்து உங்களோட நியூ இயர் ரெசல்யூஷன் இல்லாமல் இவங்க மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நியூ இயர் ரெசல்யூஷன் சொல்லுங்கள். இவங்க வந்து இந்த ரெசல்யூஷன் நியூ இயரில் வந்து இந்த மாதிரி ரெசல்யூஷன் எடுத்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா இவங்களோட லைஃப் வந்து நல்லாயிருக்கும், இவங்க நினச்சதெல்லாம் வந்து அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யாரை தோணுதோ, என்ன அவங்களோட நியூ இயர் ரெசல்யூஷன் வந்து என்னவா இருக்குன்னு உங்களுக்கு தோணுதோ அதை வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஹவுஸ்மேட்ஸு கிட்ட வந்து இந்த இதெல்லாம் சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு பெரிய விஷயம்லாம் அங்கே எதுவுமே இல்லை. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அருணுக்கும் ரயானுக்கும் மட்டும் யாருமே ரெசல்யூஷன் சொல்லவே இல்லை. அதை வந்து விஜய் சேதுபதி சார் வந்து அவங்களே வந்து 2 இதுக்கு மேலே நீங்கள் இதை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ரெசல்யூஷன் வந்து அவங்க 2 கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிரேக் விட்டுட்டு பிரேக் அப்புறம் வந்து ஓட்டு கேன்வாஸை பற்றி பேசியிருப்பாரு. இது வந்து உங்களுக்கு வந்து ஓட்டு கேட்கக்கூடிய மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கக்கூடிய தருணம். ஸோ வந்து ஆனால் வந்து ஓட்டு கேட்கக்கூடாது, ஓட்டு வந்து போடக்கூடாதுன்னு சொல்லணும். அதாவது வந்து எனக்கு ஓட்டு போடலாலும் பரவாயில்ல, இவங்களுக்கு நீங்கள் வந்து ஓட்டு போடாதீங்க. சாரி கைஸ், இவங்களுக்கு வந்து ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து யாரை தோணுதோ, எதுக்காண்டி அவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்கிறீங்களோ, ஓட்டு போடக்கூடாதுன்னு மக்கள்கிட்ட சொல்லுவீங்க, அந்த ரீசனையும் வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 ஹவுஸ்மேட்ஸ் வந்து சொன்னது வந்து எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அது வந்து உண்மையாகவும் இருந்துச்சு. ஓகேங்களா கைஸ்? அதில் வந்து ஃபஸ்ட் யார் அப்படின்னா முத்துக்குமாரன், 2வது வந்து ஜாக்லின். ஓகேங்களா? அவங்க 2 பேர் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு முத்துக்குமாரன் வந்து சவுண்டை தான் சொல்லியிருப்பாங்க. சவுண்டை தான் நான் சொல்கிறேன், சவுண்டுக்கு தயவு செஞ்சு ஓட்டு போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கேட்டிருப்பாரு. கேட்டுட்டு ரீசனும் சொல்லியிருப்பாரு. அவர் ரீசன் சொல்லியிருப்பார். அதெல்லாம் கேட்கும்போது வந்து மக்கள் குரலாக நின்று பேசின மாதிரி எனக்கு தெரிஞ்சு கைஸ். மக்கள் குரலாக நின்று பேசுன மாதிரி இருந்துச்சு. அண்ட் வந்து என்னோட குரலாகவும் நின்று அவர் வந்து அங்கே வந்து பேசுன மாதிரி இருந்துச்சு. அப்படி என்ன ரீசன் சொல்லியிருப்பார் அப்படின்னா, இப்போ வந்து இந்த கேமுக்காண்டி நிறைய பேர் நிறைய எஃபோர்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். பட் வந்து இவங்க வந்து ஒரு சில ரியாக்ஷன் மட்டுமே பண்ணிக்கிட்டே வந்து இப்போ வரைக்கும் வந்து இத்தனை நாளும் வந்து கடந்துக்கிட்டாங்களோ அப்படிங்கிறது எனக்கு வந்து தோணுது. ஸோ வந்து தயவு செஞ்சு இவங்களுக்கு வந்து ஓட்டு போடாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக சொல்லிட்டு போகிற நம்மளோட குரலாக அங்கே சொன்னது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு கைஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜாக்லின் பார்த்தீங்க அப்படின்னா விசாலுக்கு வந்து ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க ஒரு ரீசன் சொல்லிட்டு இருந்தாங்க, அது வந்து ரொம்ப வேல்டாக ட்ரூவாக இருந்துச்சு. ஓகேங்களா? அப்படி என்ன ரீசன் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அதாவது இவர் வந்து ரொம்ப பக்கா சேஃபாக வந்து கேம் விளையாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து நிறைய பேர்த்த முன்னாடி நிறுத்தி கேம் விளையாடுறாரு. இவருக்கு தோன்றதை வந்து இன்னொருத்தங்களை செய்ய சொல்கிறாரு. அது அவங்களும் அதேமாதிரி வந்து செய்கிறாங்க. ஸோ வந்து அப்படி நிறைய பேர் வந்து இவருக்காண்டி முன்னாடி நின்று கேம் விளையாடுறாங்க. இவர் வந்து அவங்களுக்கு பின்னாடி வந்து சேஃபாக வந்து இருந்துக்கிறாரு. அந்த மாதிரி இவர் நினைக்கிறத வந்து பண்ண நிறைய பேர் வந்து இந்த வீட்டுக்குள்ள இல்லை, நிறைய பேர் வந்து வெளில போயிட்டாங்க. ஸோ அதே மாதிரி வந்து இவரும் இந்த வீட்டுக்குள்ள வந்து தகுதி இல்லாதவராக வந்து நான் வந்து பார்க்குறேன். ஸோ அதனால் வந்து இவருக்கு வந்து தயவு செஞ்சு யாருமே ஓட்டு போடாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரூவாக சொல்லியிருப்பாரு. ட்ரூவாக வந்து ஜாக்லின் வந்து சொல்லியிருப்பாங்க. அவங்க சொன்னதை யாரெல்லாம் சொல்லியிருப்பாங்க, யாரெல்லாம் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அவர் வந்து நிறைய பேர்த்த முன்னாடி நிறுத்தி விளையாடன்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் அந்த முன்னாடி நிறுத்தி விளையாட பிளேயர்லாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த பிளேயர்ஸ்லாம் இப்போ இந்த டயத்தில் வந்து இந்த வீட்டுக்குள்ள இல்லைங்கிறதும் நமக்கு வந்து நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன் கைஸ். ஓகேங்களா? ராணவ தான் வந்து ஒரு 3-4 பேர்கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க, தயவு செஞ்சு ராணவ ஓட்டு போடாங்கன்னு சொல்லிட்டு 3-4 பேர் சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து அன்சிதாவும் ஒருத்தங்க. ஓகேங்களா? மற்றவங்க சொன்னது கூட எனக்கு வந்து பெருசாக தோணலை. பட் வந்து அன்சிதா சொன்னது வந்து என்னால் வந்து ஏற்றுக்கிடவே முடியல, எனக்கு பயங்கர கோபமாக ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்படி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அன்சிதா வந்து தயவு செஞ்சு வந்து ராணுவக்கு ஓட்டு போடாங்க அப்படின்னு தான் நான் வந்து எனக்கு சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது வந்து அன்சிதா சொல்லியிருப்பாங்க. காரணம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நான் நிறையா திருப்பு கேட்டிருக்கேன், இவனை யாரா உள்ளுக்கு ஓட்டது அப்படின்னு சொல்லி நிறையா திருப்பு நான் வந்து கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதுக்கான ஒரே ஒரு ஆன்சர் தாங்க. சரி, நான் இப்போ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவரை உள்ளுக்க விட்டது வந்து, அதாவது உள்ளுக்க விட்டது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கணும், நான் ஒவ்வொரு திருப்பம் நாமினேட் ஆகும்போதும் வந்து அவர் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கணும், வெளியில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓட் பண்ணது வந்து வெளியில் இருக்கக்கூடிய மக்கள். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து வெளியில் வரணும்னு ஆசைப்பட்டு உங்களுக்கு ஓட்டு போடாமல் உங்களை வந்து வெளியில் அடித்து பற்றினதும் அதே சேம் இந்த மக்கள் தான். ஓகேங்களா? இதை தான் வந்து நான் உங்களுக்கு வந்து அவங்க கேட்ட கேள்விக்கு வந்து ஆன்சராக சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப இரிட்டேட் ஆகுது அவனை பார்த்தாலே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறையாவோட கேம் வந்து நிறையோட
நிறைய பேரோட கேமில் நிறைய பேரத்தோட நல்ல நல்ல மொமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கெடுக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் எனக்கு கேட்கும்போது வந்து என்னடா இப்படிலாம் இருக்காங்க, இவங்க அப்படி என்னத்தை பண்ணி கிழிச்சிட்டாங்க, இவங்களும் தான் ஏகப்பட்ட பேர்த்தோட மொமெண்ட்டை கெடுத்துருக்காங்க, நல்ல 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 மொமெண்ட்லாம் கெடுத்துருக்காங்க, இவங்க வந்து ரொம்ப நடிக்கிறா அப்படின்னு இருப்பாங்க, இவங்க தான் ஃபுல்லாக ஆக்டிங்காக இருந்தாங்க. ஓகேங்களா, பாசத்தை காட்டி நடிச்சது அந்த மாதிரி ஏகப்பட்ட ஆக்டிங்லாம் இருந்தாங்க. அவங்க பேரே வந்து ஆஸ்கார் நடிகை அன்சிதா தான் வந்து வெளியில் அவங்க பேரே வச்சுருக்காங்க. அப்போ இவங்க வந்து எந்த அளவுக்கு நடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத வந்து நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியும்னு அவசியம் இல்லை கைஸ். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து ஆல்ரெடி தெரியும். என்ன, அன்சிதா வந்து எவிக்ட் ஆகி போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேஜில் வச்சு நிறைய நல்ல விஷயங்கள் வந்து சொல்லிருப்பாங்க, ட்ரூவாக வந்து சொல்லியிருப்பாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு நான் அப்படியே பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இந்த ஒரு கேன்வாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு பிரேக் விட்டுருந்துருப்பாங்க. ஓகேங்களா, அந்த பிரேக் டைத்தில் வந்து ராணவ் வந்து சவுண்டை பற்றி உண்மையை வந்து பேசியிருந்திருப்பாங்க முத்துக்கிட்ட. ஓகேங்களா, நம்ம வந்து ஒரு ரிவ்யூவில் சௌந்தர்யா பற்றி சொல்லியிருந்தோம். அதே சேம் விஷயத்தை வந்து ராணுவம் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சௌந்தர்யாவும் வந்து ராணுவ தான் வந்து ராணுவ ஓட்டு போடாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. முத்துக்கிட்ட உள்ள பெட்ரூம் ஏரியாவில் வந்து வச்சுருப்பாங்க. அப்படின்னா அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, கேமுக்காண்டி நிறைய பண்ணுறான், அவன் வந்து ரியல் அல்ல அப்படின்னு சொல்லி சம்திங் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வந்து இவர் நானும் வந்து முத்துக்கிட்ட எடுத்துருப்பாங்க. அப்படின்னா கேம் காண்டி பண்ணுறான் அப்படின்னா சௌந்தர்யாலாம் அப்போ பேசவே கூடாது, அவங்க முழுக்க எல்லாமே வந்து அவங்களும் கேம் காண்டி தான் எல்லாமே பண்ணுறாங்க, நான் மட்டுமா அங்கே வந்து கேம் காண்டி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ரியாக்ஷன் கொடுக்குறதெல்லாம் அவங்க வீட்டுக்கே வந்து இவங்க ரியாக்ஷன் கொடுக்குறதுலாம் புதுசாக இருக்குது. 30 வருஷமாக அவங்க வீட்டில் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் வந்து 30 வருஷத்தில் ஒரு திருப்பு கூட இந்த இங்கே பண்ணிக்கிட்டு இருக்க ரியாக்ஷன் எதுவுமே வந்து அவங்க வீட்டில் வந்து பண்ணதே கிடையாது. இங்கே வந்து அவங்க வந்து புதுசாக அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து அதுவும் வந்து அவங்க வந்து கேமுக்கு தெரியாத கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் எப்படி என்னை மட்டும் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா செருப்பாக அடித்த மாதிரி கரெக்டாக உண்மையை சொல்லியிருப்பாரு. எனக்கு வந்து ஒரு சின்ன வருத்தம் என்ன கைஸ், இதை வந்து சௌந்தர்யா முன்னாடியே சொல்லிருக்கணும். சௌந்தர்யா கிட்ட வந்து நெத்தி போட்டில் அடித்த மாதிரி வந்து நீ என்னையே சொல்கிறியா, நீனும் இப்படி தானே இங்கே வந்து தெரியாத கண்டி தான் இங்கே உள்ளுக்கு வந்திருக்கேன், நீ தெரியாத கண்டி தான் வீட்டில் பண்ணாத ரியாக்ஷன்லாம் இங்கே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நேரில் சொல்லியிருந்தார் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். பட் வந்து அவர் பண்ணலை, முத்துக்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருந்தார் வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு வருத்தமாகிடுச்சு. ஓகேங்களா, அது முடிஞ்சிச்சா. அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எவிக்ஷன் தாங்க. ஓகேங்களா, இந்த வாரம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்தபடியே வந்து அன்சிதா வந்து அடித்து வெளியில் பற்றிருப்பாங்க. அன்சிதா வந்து வெளியில் உள்ள இருக்கக்கூடிய ஹவுஸ்மேட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் குட் பை சொல்லிட்டு வெளியில் வந்திருப்பாங்க. விஜய் சேதுபதி சார்கிட்ட பேசியிருப்பாங்க, ஸ்டேஜுக்கு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, அவங்க வந்து ஸ்டேஜில் அப்படியே சொல்லுவாங்க, ஸ்டேஜில் வச்சு ஒரு சில உண்மைகள்லாம் நிறைய உண்மைகள் ஸ்டேஜில் வச்சு அவங்க அன்சிதா பேசின எல்லாமே வந்து உண்மை தாங்க. எதுவுமே வந்து அவங்க வந்து பொய்யா எதுவும் பேசலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லாமே வந்து உண்மையாக தான் பேசியிருப்பாங்க. அப்படி என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்க இருக்க ஹவுஸ்மேட்டை பற்றி பேசியிருப்பாங்க. இவங்க எல்லாருமே வந்து உண்மையில வந்து ஒரு ரியல் ஜம்மு, உண்மையிலே வந்து ஒரு பியூர் சோல், எல்லாருமே யாருமே வந்து இவங்க வந்து கெட்டவங்களே கிடையாது, எல்லாமே வந்து நல்லவங்க. பார்க்குறதுக்கு தான் வந்து அவங்க அடிச்சுக்கிட்டு தான் வச்சுக்கிறாங்க தெரியுமா, ஆனால் அது உண்மையிலே வந்து ரொம்ப நல்லவங்க. நான் வந்து என்னைய வந்து நிறைய இடத்துல வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க. நான் வந்து நல்லது பண்ணேன் அப்படின்னா அந்த இடத்துல என்னை வந்து பாராட்டிட்டு இருக்காங்க. நான் வந்து கெட்டது பண்ணேன், தப்பு பண்ணேன் அப்படின்னா அதை வந்து அங்கேயே சண்டை போட்டோம் இல்லை அப்படின்னா இது நீ பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி என்னை வந்து திருத்த வச்சுருக்காங்க. நான் வந்து திருந்திருக்கேன், நான் பண்ண தப்பு அப்படின்னு சொல்லி நான் ரியலைஸ் பண்ணி அதை வந்து திருந்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து உடஞ்சி போன டயத்துலலாம் வந்து என்னை வந்து தூக்கி விட்டு கையை வச்சு தூக்கி விட்டு என்னை வந்து அவ்வளோ சப்போர்ட்டாக வந்து இருந்திருக்காங்க. நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க. நான் வந்து வாழ்க்கையில் அவங்கள வந்து என்றைக்குமே வந்து மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து ட்ரூ தான். உள்ளுக்கிறவங்க வந்து என்ன தான் அடிச்சுக்கிட்டாலும் சரி, ஒருத்தவங்க வந்து நல்லது பண்ணும்போது பாராட்டுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் தப்பு பண்ணும்போது வந்து சண்டை போட்டு அவங்களுக்கு தெரியப்படுத்துறதா இருக்கட்டும், இல்லை அப்படின்னா இது பண்ண தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் உடஞ்சிருக்கப்போ அவங்க கூட சப்போர்ட்டாக நிற்கிறதா எல்லாமே வந்து உள்ளுக்கிறவங்க வந்து பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க இது வரைக்கும். ஓகேங்களா, அதான் வந்து உண்மையை வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எபிசோடோட எண்டிங் அண்ட் வந்து நம்ம ரிவ்யூவோட எண்டிங் கைஸ். ஓகேங்களா, லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா டிக்கெட் டு ஃபினாலே பற்றி விஜய் சேதுபதி சார் வந்து பேசியிருப்பாரு. அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெட்டி பாக்ஸ் இருக்கும், அதில் வந்து புஷ்வானம்லாம் கொளுத்தி அதுக்கப்புறமா அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி டிக்கெட் டு ஃபினாலே அந்த ஒரு டிக்கெட்டை வந்து எடுத்து காமிச்சிருப்பாங்க. ஸோ வந்து இன்னையிலேருந்தே வந்து இந்த டிக்கெட் டு ஃபினாலேயோட டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இந்த வீக்கு ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா இன்னும் 3 வீக் தான் இருக்குது கைஸ். இதில் வந்து இந்த வீக்கு ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் தான் வந்து போய்கிட்டே இருக்கும். இதை வந்து எனக்கும் எல்லாத்த மாதிரி தான் கைஸ், எனக்கும் ரொம்ப ஆசை டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் எப்படி இருக்க போது, எந்த மாதிரி கிரியேட்டிவ் வச்சு எந்த மாதிரி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் ஆசை. அண்ட் பார்த்திங்க அப்படின்னா டிக்கெட் டு ஃபினாலே வந்து யார் வின் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நான் ஆர்வமாக இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த வாரம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாதிரி தான் பணப்பெட்டி டாஸ்க்கு. ஓகேங்களா, அதையும்
யார் எடுப்பாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபினாலே. ஸோ வந்து இந்த 3 வாரம் தான் இருக்குது இந்த பிக் பாஸோட இந்த சீசனோட சகாப்தம் வந்து முடிய போகுது. ஸோ வந்து அவ்வளோதாங்க, சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதை தான் நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோ சொல்லிட்டு இருக்கோம். கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தா தான் நானும் வந்து டெய்லி வீடியோ பண்ண முடியும். அண்டு அவ்வளோதாங்க, நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூ இல்லை நெக்ஸ்ட் வீடியோலையோ நம்ம வந்து அகைன் சந்திப்போம். இப்போதைக்கு பாய் அண்டு லவ் யூ ஆல்.